இன்னைக்கு என்னன்னா நம்மளோட உடல் உறுப்புகளே அதிக எடையுள்ள ஒரு உறுப்பு லிவர். கிட்டத்தட்ட 90% வரைக்கும் அது சீர்கெட்டு போயிருந்தாலும் எந்த விதமான அறிகுறியுமே காட்டாது. காரணம், நம்ம என்ன நேரத்துல என்ன மாதிரி உணவு முறைகள் எடுத்தாலும் அதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை பிளட் மூலமா பிரிச்சு மற்ற உறுப்புகளுக்கு அனுப்பக்கூடிய முக்கியமான வேலை பார்க்குது. அப்படிப்பட்ட ஒரு உறுப்பை, அதாவது மற்ற உறுப்புகளுக்கு தேவையான நியூட்ரிஷனை கூட அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கன் தான் லிவர். இந்த லிவரை நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ தேவையில்லாத நேரத்தில் நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனாலையும், நிறைய தேவையில்லாத ட்ரிங்க்கு, ஸ்மோக்கு, தென் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ரைஸ்லாம் சாப்பிட்றதுனாலையும் அடிக்கடி நம்ம இந்த கொக்கோ கோலா, மெரண்டா, பெப்சி, 7up இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் சாப்பிட்றதுனாலையும் லிவர் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். அப்படி டேமேஜ் ஆகிறதுனால கிட்டத்தட்ட 90% வரைக்கும் ப்ராப்ளம் அதிகமானாலும் எந்த விதமான சிம்டம்ஸுமே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறதுனால லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் போயிடும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்தும் எந்த பிரயோஜனமே இருக்காது. அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே இல்லை ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி அந்த லிவர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் லிவகைன் அப்படிங்கக்கூடியது. இந்த பேர்லயே இருக்கும் லிவ் அகைன். லிவரை திருப்பி புதுப்பிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது என்ன மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கியூர் பண்ணும் அப்படின்னா, கல்லீரல்ல வீக்கம் இருக்கு, கல்லீரல்ல அலர்ஜி இருக்கு, கல்லீரல்ல ரொம்ப டாக்ஸிஸ் எல்லாம் இருக்கு, கழிவுகள் இருக்கு அப்படின்னா அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேற்றி கொடுக்கும். கல்லீரல்ல நிறைய புண்ணு ஆயிடுச்சு, வயிறு புண்ணு அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, வயிறு புண்ணு ஆயிடுச்சு, பசி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒன்று. மஞ்சள் காமாலை வராம தடுக்கும். மேபி வந்திருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா அதை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்டா லிவகைன் லிக்விட் இருக்கு. இது கேப்சூலாகவும் இருக்கு. ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் இல்லை ஒரு ப்ராப்ளம் சீக்கிரமா கியூர் ஆகணும் அப்படின்னா கேப்சூல் கொடுப்போம். நார்மலா வரக்கூடாது, ஒரு ப்ராப்ளம் வந்தா சீக்கிரமா சரி பண்ணணும், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா லிவகைன் லிக்விட் எடுத்தாலே போதும். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இல்லை சின்னவங்களுக்குமே இப்போ ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா டைஜஷன் ஆகாது. இப்போ தேங்காய் சட்னி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்கன்னா நெஞ்சல் கரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நெஞ்சு கரிக்கும் போது நம்ம இந்த லிக்விட் எடுத்து ஒரு 2 மூடி சாப்பிட்றோம் அப்படின்னா உடனே ஏப்பம் வரும். டக்குன்னு அந்த கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த நெஞ்சு கரைச்சல் அப்படிங்கக்கூடியது இருக்காது, டைஜஷன் ஆகும். கரெக்ட் டைமுக்கு நமக்கு டைஜஷன் பண்ணி கொடுக்கறதுனால மலச்சிக்கல் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. கல்லீரல ரொம்ப பசி அதிகப்படுத்தி பசித்தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். அலர்ஜி வராம பார்த்துக்கும். அதோட தேவையான சுரப்பிகளை, அந்த நொதித்தல் சுரப்பிகளை டைஜஸ்ட் ஆகிறதுக்கு தேவையான சுரப்பிகளை சுரக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இந்த ட்ரிங்க் ஸ்மோக் பண்றதுனால அடிக்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாம் இதை கண்டினியூவா 3 to 6 months எடுத்து அந்த ட்ரிங்கை நிப்பாட்டி வெளியில வந்திருக்காங்க கம்ப்ளீட்டா. ஏன் அப்படின்னா இது கண்டினியூட்டியா சாப்பிடும்போது திரும்பி ட்ரிங்கை நம்ம எடுத்துட்டு போறோம் பக்கத்துலயே அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன் தான் வரும். அந்த வாமிட்டிங் உணர்வு நமக்கு வர்றதுனால காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிங்கை குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல கம்ப்ளீட்டா ட்ரிங்க்ஸை ஸ்டாப் பண்ண ஆட்கள் எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. என்னோட ஃபீல்ட்ல நான் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன். தென் அது மட்டும் இல்லாம தென் இந்த லிவகைன் லிக்விட்ல இருக்கக்கூடிய மூலிகைகள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். சிறியானங்கை, முக்குரட்டை, அமிர்தவள்ளி, மணத்தக்காளி எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, வயிறு அதிகமா புண்ணா இருக்குன்னா நம்ம மணத்தக்காளி கீரை செஞ்சு சாப்பிட்டா புண்ணு சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம வில்வம், ஓமம், சரங்கொன்றை, கடுக்காய், மாசிப்பத்திரி இந்த மாதிரி இன்னும் நிறைய மூலிகைகள் எல்லாமே இதுல இன்கிரீடியன்டா செஞ்சுதான் நமக்கு இந்த லிக்விட்ல கொடுக்குறாங்க. இது கண்டினியூட்டியா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லிவர்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம தடுக்கும். மேபி அதாவது ப்ராப்ளம் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கனாலும் கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி கொடுக்கும். இது சின்ன வயசுல இருக்கக்கூடியவங்கல இருந்து பெரிய, அதாவது ஒரு 3 வயசு குழந்தைங்கல இருந்து நம்ம எவ்வளோ அதிகமான வயசு இருக்கக்கூடியவங்க வேணாலும் சாப்பிடலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. லிவரை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். எனக்கு லிவர் இருக்கு இல்லையா, நானும் ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லையா, அதனால தான். ஸோ இது எல்லாமே ஃபுட் சப்ளிமெண்ட் தான், நாட் அ மெடிசன். ஒரு உணவு மூலமா என்ன மாதிரி உணவு முறைகள் எல்லாம் நம்ம எடுத்தனா நமக்கு ஒரு லிவர் ப்ராப்ளம் வராதோ, ஒரு கிட்னி ப்ராப்ளம் வராதோ, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வராதோ, அது நமக்கு எப்பவுமே இப்போ நான் சொன்ன இத்தனை வகையான மூலிகைகளும் நம்ம ஒரு மருந்து கடையில் வாங்கி அது தேவையான அளவுக்கு சேர்த்து அதை தேவையான அளவுக்கு நம்மளால கரெக்டான ஒரு வகையில நம்மளால எடுக்க முடியாது, கண்டினியூட்டியா எடுக்க முடியாது.
அப்படி இருக்கும்போது நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது செரிமானம் ஆகலையா, ஓகே 2 மூடி குடிச்சா டைஜஸ்ட் ஆயிரும். லிவர் ப்ராப்ளமாக இருக்கா, ஓகே குடிக்கலாம் அப்படின்னு நம்ம கையில் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ மற்ற மூலிகைகள்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி தேவையான அளவுக்கு சேர்த்து கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் வந்து மேட்ச் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களோட லிவரை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிவர் கெயின் வாங்கி சாப்பிட்டுங்க. ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன் அவ்வளோ அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த லிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் மற்ற உறுப்புகளுக்கு அதோட நியூட்ரிஷனை சப்ளிமெண்ட்ரி பண்ணி கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லிவரை ப்ரொடெக்ட் பண்ணாதான் மற்ற உறுப்புகளும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது லிவர் கெயின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கக்கூடிய தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக நமக்கு லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு லிவர் கெயின் வாங்கி சாப்பிடுங்க. ஓகே, டாட்டா, பை பாய், தேங்க்யூ.